18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல உங்களுக்கான பல்வேறு விஷயங்கள் எடுத்து தொகுத்து அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறோம். ஒண்ணு எடுத்து காட்டுவோம். வழக்கம் போல பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண வேண்டியதான். பாக்கி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சருன்னு போவோம். நேரா இப்ப சமசீனமாக்குள்ள போறோம். நம்ம அண்ணியார் தேமுதிக இருக்காங்களா, அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்களா, நாமக்கலுக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு தொண்டர் அவரை வரவேற்கிற விதமா ஒரு இசையை இசைச்சார் பாருங்க. அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு அண்ணியார் மிரண்டாள்டா. ஊப்பியில ஒரு ட்ரெயின் குச்சு குச்சுன்னு போயிட்டு இருந்திருக்கு. உள்ள இருக்கிற ஏசி பெட்டியில எல்லாரும் ஜாலியா போலான்னு பார்த்தா வேர்த்து கொட்டுது. ஐயா ஏசியே ஓடலையான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு போய் செக் பண்ணி பார்த்தா ஏசி வர்ற யூனிட்ல பூரா என்ன பண்ணிருக்காங்க, சரக்கு பாட்டில போட்டு நல்லா அடைச்சு கடத்தி கொண்டு போயிருக்காங்க. ஏயா வண்டி தள்ளாட கிள்ளாட ஆரம்பிச்சிச்சுன்னா என்னையா பண்றது? खजाना निकला सर इसी को खाने के लिए गोल कर रहे हैं भाई। बताओ ना, आप लोग को पता यहाँ पे रेल वाला அப்படியே தேர்தல் ஆணையம் இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? 65 லட்சம் பேரை டப்புன்னு தூக்கி விட்டாங்கல்ல. எதிர்கட்சியெல்லாம் போராடி நேரம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க இதை பத்தின விவரத்தை கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் போராட போறாங்க, ஒரு 5 நாள் டைம் எடுத்துக்கோங்க, மலன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருங்க, சரியா? இப்போ தேர்தல் ஆணையம் திரு முழுக்கி உச்ச நீதிமன்றம் சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் மட்டும் முடிக்கல, தமிழ்நாடு அரசும் கொஞ்சம் திரு முடிக்கி 13 நாளா போராடிக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள்ட்ட டக்குனு உயர் நீதிமன்றம் இப்படி ஒரு ஆர்டரை போட்டுச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு ராத்திரோட எல்லாத்தையும் கிளப்ப அது பெரிய போராட்டமா மாற கடைசியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டி பேசி முடிவெடுத்து ஒரு 6 திட்டங்களை நாங்கள் உங்களுக்காக செயல்படுத்தி இருக்கிறோம், தயவு செஞ்சு ஒத்துக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சுன்னா பார்த்துக்கிடுங்க. தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது அவர்களுக்கு நுரையீரல் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே இத்தகைய தொழில்சார் நோய்களை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் மூலமாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. தூய்மை பணியாளர்களுடைய குடும்பங்களுடைய எதிர்கால நலனையும் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த நிதி உதவியுடன் கூடுதலாக இந்த பணியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு காப்பீடு இலவசமாக வழங்கப்படும். இதனால் பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்திட வழிவகை ஏற்படும். தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடைய சமூக பொருளாதார நிலையினை உயர்த்திட சுய தொழில் தொடங்கும் போது அத்தொழில் திட்ட மதிப்பீட்டில் 35 விழுக்காடு நிதி அதிகபட்சமாக 3,50,000 ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படும். தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி கட்டண சலுகை மட்டுமின்றி விடுதி கட்டணம், புத்தக கட்டணங்களுக்கான உதவித்தொகையை வழங்கிடும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் என்று செயல்படுத்தப்படும். தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரிய இடத்திற்கு கொண்டு வந்து அருந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால்
இலவசமாக வழங்கப்படும். பஞ்சாப்ல பாருங்க, இங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு போராட்டம்னா நாங்க ரோட்டுக்கு வருவோம்னு நீங்க சொல்றீங்களா, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க என்ன பண்றதுன்னு 2 மாடு ரோட்டுக்கு வந்துருச்சு. அங்க எப்பயுமே மாடுகள் ரோட்ல ஹாயா வரும்போது இப்ப இந்த 2 மாடுகளும் குறுக்க நிற்க, இந்த பக்கம் இருக்க அங்க போக முடியல, அந்த பக்கம் இருக்க இங்க போக முடியல. கடைசியில் உங்க கோரிக்கை என்னன்னு யாருக்கு இதுவரைக்கும் தெரியலன்னா பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, சுதந்திர தினம். அந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். கர்நாடகாவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், ஒரு அரங்கத்துக்குள்ள வந்து எப்படி அழகா உட்காரணும் அப்படின்னு பெண் காவலர்கள் செஞ்சு காட்டின அந்த ஒத்திகை இருக்கு இல்லையா, ஓ உட்கார்றதுல இவ்வளவு டைப் இருக்கா அப்படின்னு நாமளே வாயை புழக்கிற மாதிரி இருக்கு. போறோம். திருமான ரொம்ப கவலையோடையும் அதே நேரத்தில் கொஞ்சம் வருத்தத்தோடையும் என்ன ஆச்சுன்னு கேட்டோம். இங்க பாருங்க, தூய்மை பணியாளர்கள் மற்ற போராட்டத்தில் விடுங்க, அவங்க தூய்மை பணியாளர் மிஞ்சி போனா என்ன வேலை கட்டுற, ஒரு வேலையில் என்ன சம்பளம் வந்துட போகுது, தயவு செஞ்சு அதை பண்ணி விட்டுற வேண்டியதானே. ராத்திரியோட ராத்திரி ஏன் இப்படி கூட்டணிக்குள்ள இருக்குன்றதுக்காக நான் குத்தி காட்டாமல் இருக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா செய்வேன். நான் தனியாக கொண்டு வந்து உங்களை பார்க்க போறேன். தயவு செஞ்சு அந்த இது பண்ணி விட்டுருங்களேன். 3 வருடங்களில் 30,000 குடியிருப்புகள் தூய்மை பணியாளர்களுக்கு கட்டித்தரப்படும். நகர்ப்புறங்களில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றால், கிராமப்புறங்களில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் என்கிற திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் வரவேற்கிறோம். அதே வேளையில் தனியார்மயப்படுத்துவதை அரசு கைவிட வேண்டும். ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இப்படி திருமாவளவன் சொன்ன விஷயத்தை அச்சு பெறல, அப்படியே சண்முகம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. போராட்டம்ங்கிறது அவங்களுடைய வாழ்வாதாரம் தான், வசதிக்காக இல்லை. தயவு செஞ்சு கொடுங்க முதல்வரே அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கான சில புதிய அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தொழிலாளர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்பது தாங்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கை சம்பந்தமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் இதுவரை எந்த விதமான உத்தரவாதமோ விளக்கமோ அளிக்கப்படவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து நம்ம வேல்முருகன் அண்ணாச்சி கடுமையான கோபத்தோட வந்தார். ஒருத்தர் டீ குடிக்க கூப்பிட்டா மனமளவு வண்டியை தூக்கிட்டு ஓடிடுமா நாங்கள்? ஏன் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா? எங்களுக்கெல்லாம் டீ குடிக்க தெரியாதா? சுதந்திர தினத்துக்கு ஆளுநர் கூப்பிட்டா நாங்கள் போயிடுவோமா? மற்றவங்களாம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இவர் எதுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன் இவர் கொடுக்குற டீயை குடிக்கிறோம்? குடிக்க முடியாது போங்க அப்படின்ட்டா. என்றைக்கு பாரதிய ஜனதா பொறுப்பெடுத்துக் கொண்டதோ அன்றையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்படுகின்ற எந்த ஆளுநர் தேநீர் விருந்திலையும் இந்த 4 ஆண்டு காலம் தமிழக வாழ்வுரிமை கட்சி பங்கேற்கவில்லை. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் கொஞ்சம் சுயமரியாதையும் தன்மானம், இந்த சூடு சொரணெல்லாம் இருக்கணும். இங்கே கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட சில கட்சிகள் கடந்த காலங்களில் போய் கலந்துக்கிறது அதெல்லாம் கூடாது. ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் கடைசி வரைக்கும் நிற்கணும். இடையில் கொஞ்சம் குழாவது, சமரசமாகிறது, அப்புறம் எதிர்க்கிறதுன்ற இந்த போக்கு தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சிகள்கிட்ட இருக்குது. கடந்த காலத்தில் அதிமுகவில் இருந்துச்சு, இப்போ திமுகவிலும் இருக்குது. ஆக நாம் எப்போதும் ஒரு கொள்கை பிரகாரம் நம்ம ஆளுநரை எதிர்க்கிறோம் அப்படின்ற போது அந்த ஆளுநரை அந்த எதிர்ப்பு நிலையில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் சில நேரங்களில் சமரசம் செய்து கொள்வதால் தான் இன்றைக்கு ஆளுநர்கள் இது போன்று தந்தோண்டித்தனமாக தமிழ்நாட்டில் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஒரு ஐயா மாணிக்கம் தாகூர் ஐயா, அவங்ககிட்ட போய் ஐயா ஓட்டு உரிமை இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் பண்ணிருக்கு நயினாரையிட்ட சொன்னா அவர் கிண்டல் பண்றாரு. என்னங்கய்யா இதுக்கு ஒரு விஷயம் தெரியாது சடக்குன்னு இப்ப சொன்னீங்கல்ல, அவருக்கு ஒரு விஷயமும் தெரியாது. வெந்ததை சாப்பிட்டு அப்படியே போகல, அந்த மாதிரி அவர் வாட்டுக்கு வாய்க்கு வந்து ஏதாவது பேசுவார். கண்டுக்கிறாதீங்க போங்காரு. அந்த நயினார் நாயந்திரனுக்கெல்லாம் இதில் பாதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே பாதி தெரியாது.
ஏனென்றால் பாஜகக்காரர்களை பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் இதற்கு பின்னால் இருக்கிறது. இது தேர்தல் ஆணையத்தால் செய்யப்படுகிறது. இவர்களை பொறுத்த மட்டும் நயனா நாகேந்திரன் போன்றவர்கள் பாஜக அவர்கள் தலைமைக்கு சப்பை கட்டுவதாக நினைத்து கொண்டு தமிழக வாக்காளர்களுடைய உரிமைகளை பறிக்க போகிறார். தமிழகத்தில் இருக்கின்ற வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஒரு ஓட்டு இருக்குங்கிறது மாதிரி இப்பொழுது வேறு மாநிலத்திலிருந்து வேறு வாக்காளர்களுக்கு 5 ஓட்டு அடிஷ்னலாக ஒன்று வாங்கினா 5 ஃப்ரீ மாதிரி ஒரு ஓட்டு போட்டால் 5 ஓட்டு ஃப்ரீயாக மாதிரி ஆக்க போகிறாங்க. இதனுடைய விளைவு மிக ஆபத்தாக இருக்க போகிறது. இதை புரியாமல் அண்ணன் நயனா நாகேந்திரன் போன்றவர்கள் இதை பற்றி கருத்து சொல்லியிருப்பது வருத்தத்தை தருகிறது. அடுத்து ஒரு ஐயா சைக்கிளில் கிடிங் 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 அப்படின்ட்டு வந்தாங்க. நம்ம ஜி.கே. வாசன் ஐயா தான் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது எதிர்க்கட்சி தேர்தல் ஆணையத்தை பற்றி இப்படி சொன்னால் அது நாட்டுக்கு பண்ணுற துரோகம். கண்டுபிடிப்பு நம்பர் 1. அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பு நம்பர் 2, அதாவது அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு செய்கிற நம்பிக்கை துரோகம் அப்படின்னு கண்டுபிடிப்பு நம்பர் 3 அப்படின்னு வரிசையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாருங்க, பீகார் தேர்தலை மனதிலே வைத்து அங்கே காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணி படுதோல்வி அடையும் என்று உணர்ந்து அவர்கள் அங்கே தோல்வியடையும் நிலையிலே பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதற்கு ஒரு மாற்று ஸ்ட்ராட்டஜி என்று மக்களை ஏமாற்றுவதற்கு, பீகார் வாக்காளர்களை ஏமாற்றுவதற்கு SIR என்ற பெயரிலே பாராளுமன்றத்தை முடக்குவது என்பது உச்சக்கட்ட தவறான செயல்பாடு என்பதை காங்கிரஸ் கட்சியும் அதன் இந்தி கூட்டணியும் உணர வேண்டும். மக்கள் தேர்தல்களிலே அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள். அடுத்து பாருங்க, ஒரு ஐயா வந்தார், கொடியை கையில பிடிச்சிக்கிட்டே வந்து, இங்க பாருங்க ராகுல் காந்தி பொய்யா சொல்றாரு, அவரை நீங்க நம்பாதியே, வாயை திறந்தா பொய்யா இருக்கு அப்படின்னு உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னவர் யார் தெரியுமா? நம்ம எல்முருக ஐயா. ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லி அதை உண்மையாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சியானது தோல்வி அடைந்திருக்கிறது. திரு ராகுல் காந்திக்கு ஒரு பலமான, இப்போ மக்கள் மத்தியில் அவருக்கு என்ன பேர்னா, ராகுல் காந்தி பார்த்தாலே ஒரு பொய் சொல்கிற ஆள், ஒரு பித்தலாட்டம் சொன்ன, நம்ம ஊர் வழக்குப்படி சொன்னால் பித்தலாட்டம் பேசுகிற ஆள், பொய்யை தான் தன்னுடைய வாழ்க்கையில் பிரதானமாக வைத்துக்கொண்டு பொய்யை பரப்பி கொண்டு, அதாவது SIRனா என்ன, ஒரு சர்வே பண்ணுறாங்க. அந்த சர்வேல யார் யார் உயிரோடு இருக்கிறாங்க, யார் யார் இல்லை, கிட்டத்தட்ட இறந்தவங்க 8 லட்சம் பேர் வாக்காளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். அதை தான் நாம் சரி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இறந்தவர்கள் வாக்காளர்களாக இருக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் திமுக சொல்றாங்களா? அப்ப திமுக வந்து இறந்தவர்களுடைய வாக்காளர்கள் பட்டியலை வச்சு அவர்கள் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயித்து கொண்டிருக்கிறார்களா? இதெல்லாம் நாம் அனைவரும், இது வந்து அனைத்து தேர்தல் கமிஷன் ஒரு சிறப்பான வேலை செய்து கொண்டிருக்கிறார். யாராவது ஒருத்தர் என்னுடைய ஓட்டு விட்டு போச்சுன்னு சொல்லியிருக்காங்களா? கிட்டத்தட்ட 8 லட்சம் பேரை வந்து நீக்கினாங்க. அதில் என்னுடைய ஓட்டு விட்டு போச்சுன்னு யாருமே சொல்லலை. இந்த 8 லட்சமும் போலி வாக்காளர்கள். இந்த 8 லட்சத்திற்கு மேற்பட்ட இறந்த வாக்காளர், இறந்து போனவங்க. அதை தான் அந்த SIR செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே நேரம் நம்ம பழைய வாத்தியார் ஐயா, இப்போ சபாநாயகராக இருக்காங்கல்ல, அவங்க வந்தாங்க. நான் ஒரு வாத்தியார், அதனால கணக்கு கரெக்டாக சொல்லுவோம்ல. 1200 மக்கள் தொகை கொண்ட ஒரு ஊரில் 1500 ஓட்டு பதிவாயிருக்குன்னா யார் காரணம்? மக்களா காரணம்? நீங்கள் தானே காரணம். அப்புறம் நாங்கள் பொய்யா சொல்கிறோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கூட்டி கழிச்சு பாருங்கய்யா அப்படின்னு டப்புன்னு ஒரு கணக்கெடுத்து போட்டாரலாம். ஒரு வாக்குச்சாவடியில் 1217 வாக்குகள் அப்படின்னா அதில் போராகி எண்ணப்பட்ட வாக்குகள் 1500 வாக்கு எண்ணியது. அப்போ எவ்வளவு முறைகேடு நடந்த பிறகும் இந்தியா ஜனநாயக நாடு அமைதியாக தான் இருக்கணும். இந்த தேர்தல் ஆணையத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசு, பாரத பிரதமர், இந்த எல்லாருமே என்ன செய்யணும்? நீக்கணும். நீதிமன்றமே தலையிட்டு இந்த தேர்தலே தவறான தேர்தல், அந்த அடிப்படையில் அந்த தேர்ந்தெடுத்த முறையே தவறுன்னு சொல்லி நீக்கிட்டு பாராளுமன்றத்துக்கு புதிய தேர்தல் வைக்கணும். அதுதான் நாட்டு மக்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்போம். இப்படி இங்க தேர்தல் ஆணையத்தை பத்தி நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ராமதாஸ் ஐயா வந்தாங்க. இங்க பாருங்க, ஒருத்தர் இருக்கார், கையில பேப்பரை வச்சுக்குருவார், அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார். பொய்யா இருக்கும், உண்மையே இருக்காது. ஆனா கொஞ்ச நாள் எங்க கூட தான் இருந்தார். இப்ப அந்த பக்கம் போனதுனால கூடுதலா போய் பேசுறாருன்னு யாரை சொல்றாரு தெரியுமா? நம்ம அவங்க பாலுன்னு ஒருத்தர் இருந்தாங்கல்ல, வழக்கறிஞர், அவரை தான் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி நபருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. புரியுதா? ஏன்னா பொய்யா பேசுகிறவங்களுக்கு பொய்யே
பொய்யை உண்மையாக்க வேண்டும் என்று நினைத்து திரும்ப திரும்ப பொய்யே சொல்லியிருக்கும் போது எப்படி உண்மையாக்க முடியும்? பொய்யை உண்மையாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது ஊடகங்கள் மற்றவங்களெல்லாம் பொதுமக்கள்லாம் புரிந்து கொள்கிறார்கள். அதனால் இதுக்கெல்லாம் போய் நாம் பதில் சொல்லக்கூடாது என்னுடைய தரத்துக்கு. அடுத்து ஒரு விஷயத்தை ரொம்ப உன்னிப்பா சொன்னாங்க ஐயா. என்னன்னா, என்னைய திட்டுறதுக்கு காசு கொடுத்து ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு எழுதுறாங்களாம், ஸ்லக்கெல்லாம் எழுதி திட்ட சொல்கிறாங்களாம். என்னையா உங்களோட பெரிய இருக்கு, என்கிட்ட சொன்னால் நானே கொடுப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி போற்றுவோர் போற்றற்றும் தூற்றுவோர் தூற்றற்றும் புழுதி என்ன புழுதி போங்க அப்படின்னு ஐயா சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். சமூக வலைதளங்களை என்னை பற்றி சொல்லிட்டு போட்டோம். என்ன சொல்கிறது என்ன இருக்குது சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. அதிலிருந்து சொல்லுபவர்களுடைய தரம், அவர்கள் சார்ந்திருக்கின்ற அமைப்பு, இதை பற்றி மக்கள் படித்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இந்த மாதிரி அசிங்கமான கேவலமான காரித்து போகின்ற மாதிரியான ஒரு செயல்களை எங்கே போய் யாரை துப்புறது? நாம் அந்த வார்த்தையை தான் சொல்ல முடியும். என்னை மட்டுமில்லை, இருக்கிற கௌரவ தலைவர் அவர்களை மிக கேவலமான முறையில் ஒரு கும்பல் திட்டமிட்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பணமும் பரிமாறப்பட்டதாக சொல்லுகிறார்கள். தூற்றுவோர் தூற்றட்டும், புழுதிவாரி போடுவோர் போடட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை எங்கள் உள்ளம் ஏற்றால் தலைவர் உள்ளம் ஏற்றால் எதற்கும் அங்கேன் துஞ்சேன். அடுத்து நம்ம சைக்கிளில் வந்து ஐயா இன்னொரு விஷயத்தையும் சீட்டில் உட்காந்த மாதிரி சொல்கிறாரு. விஜய் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் தனி வழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு லேசாக கொக்கி விட்டதுக்கு இங்கே வரங்க. திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் எங்களுடைய தாரக மந்திரம், அவியலை ஆட்சியிலிருந்து அகற்றணும், அதுக்கு விஜயும் வேலை வாக்காரு. அப்படி வேலை வந்தா எங்களோட சேர்ந்தவர் தான் அர்த்தம். ஒன்றா இருந்தால் தான் வேலை வாக்கணும்ல, தனித்தனியாக இருந்தாலும் திமுகவை ஆக்கணும், அவ்வளோதான் மேட்ரு அப்படின்னு போயிட்டேன். புதிய கட்சியினால் ஆளுங்கட்சிக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படும் என்பதிலே மாற்றுகிறது கிடையாது. ஏன்னு கேட்டால், நாங்கள் மக்களிடம் சென்று சேர்க்கக்கூடிய அதே கருத்தை புதிய கட்சியும் மக்களிடம் சென்று சேர்க்கிறது. இரண்டு வரும் ஒன்றால் சேர்ந்தால் நிச்சயமாக யார் மீது புகார் கூறுகிறோமோ அவர்களுக்கு தான் வலு குறைச்சல், அது ஆளுங்கட்சியைத்தான் அந்த குறைகள் போய் சேரும். அதன் அடிப்படையிலே we go only for ruling party. நாம நேர சொர்க்கத்துக்குள்ள போறோம். இந்த வட்டம் இந்த மாட்டு வண்டி வந்தையும் அப்புறம் தேருக்குள்ள சொர்க்கம் இல்லை, அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு சொர்க்கம். ஏன்னா விதவிதமான காத்தாடி பறக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இந்த காத்தாடி திருவிழாமா. ஏகப்பட்ட காத்தாடியை போட்டு அப்படியே பானா காத்தாடி மாதிரி டங்கு 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 டங்குன்னு அக்கா 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 சந்தோஷம் சொர்க்கமா பறக்கு. அடுத்து பாருங்க, ஒரு இடத்துல ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா திகட்டி போகும். அப்படித்தான் பாருங்க ஐரோப்பிய கண்ட்ரிகளில் பாருங்க, வெயில் வாட்டி வதக்கி வெளியில போனா சுருன்னு புகை வருது, அந்த அளவுக்கு வெயில் இருக்கு. என்ன பண்றாங்க, குளம் கொட்ட தண்ணின்னு எங்க இருந்தாலும் தொப்பு தொப்புன்னு விழுந்துடுறான். தண்ணியில விழுந்த உடனே சொர்க்கம் அவங்க கண்ணுக்குள்ள தெரியுது. உசாருக்குள்ள போற மக்களை, நீங்க கோயிலுக்கு போனாலும் சரி, மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, மீன் வாங்க போனாலும் சரி, என்ன வாங்க போனாலும் சரி, உங்க பர்ஸை ரொம்ப பத்திரமா வச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த பர்ஸை குறி வச்சு கண்கொத்தி பாம்பா காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஒரு அம்மா போயிருக்கு கோயிலுக்கு, லவக்கு நாட்டை போட்டு ஓடி போயிட்டா, யாரு காப்பாற்றுவான்னு தெரியல.
ஒரு ஆள் பாட்டு கேட்கணும்னு ரொம்ப ஆவலாக இருந்திருப்பார் போல் இருக்கு. கடைக்கு போய் வாங்குறதுக்கு காசு இல்லை, சடக்குன்னு பின்னாடி அப்படியே தூக்கிட்டு ஓடிவிட்டாரு. ஆனால் அது சிசிடிவியில் தெரிஞ்சு போச்சு. ஏன் தம்பி பாட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ பாடாவதே ஜெயிலுக்குள்ளே போறீடே, என்ன பண்ண போறியே? அடுத்து பாருங்க, மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு சோடு மழை பெஞ்சினா ஓரமாக ஒதுங்கி நிற்கிது உசித்தம். இப்படி தான் டெல்லியில் பயங்கர மழை பெஞ்சிருக்கு. மரம் ஒன்று விழுந்து அங்கிட்டு கூடி போன ஒரு ஐயா வேலை விழுந்துருக்கு. பின்னாடி ஒரு பாப்பா இருந்திருக்கு அவங்களுக்கு. அந்த ஐயா ஸ்பாட்லேயே முடிஞ்சு போனார். பாப்பாவுக்கு காயமாகி போச்சு. இயற்கை இந்த மாதிரி பண்ணும் பொழுது கொஞ்சம் உங்கள் சேட்டத்தனத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மக்களை கூப்பிட்டுங்க வாங்க, மக்கள் போராடுறாங்க. அரசு அப்படி ஒரு 5-6 திட்டங்களை போட்டு இது பண்ணுது. போராடுறவங்களுக்கு அப்படி இப்படி சில பல சங்கடங்கள்லாம் இருக்குது. இதை எப்படி கையாளலாம், எப்படி போராட்டத்தை முன்னெடுக்கலாம், அரசை எப்படி கொண்டு போகலாம், இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் மலமலன்னு பதில் சொல்லியிருக்காங்க. 6 மணிக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய தூய்மை பணியை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பங்கு இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களோட இது வந்து ரொம்ப நல்லாலாம் போயிடும். நம்மளோட தெருவுக்களோட எல்லாமே ரொம்ப மோசமாயிரும். அவங்க ஒரு 5 ரூபா போடாமல் ஒரு காணை உடைக்கிறது, உடைச்சிட்டா கூட உள்ள தரையில நின்றுக்கிட்டு கைட்டு இந்த குப்பையை அள்ளுறது, அதெல்லாம் யாருக்கு மனசு வரும்? ஏன்னா அவங்க விடிகாலம் வந்து மழை வெயிலும் தாக்காத விடிகாலம் 3 மணிலேருந்து 4 மணிக்கெலாம் கிளம்பி வந்துடுறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நாடே வந்து ஒரு மாதிரி வந்து ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நிலைமை ஆகிடும். அவங்கள வந்து நோய் வராமல் டாக்டர் கக்கா பண்ணுறாங்க. அது இறைவன் வந்து அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆயத்தை கொடுக்கணும். மருத்துவ காப்பீடு, அதே போல் 30,000 வீடுகள் என்கிற முறையிலெல்லாம் சில அறிவிப்புகள்ங்கிறது வந்திருக்கிறது. மாலை உணவு திட்டம் வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சியானது. அவங்களுக்கு 5 லட்சம் கொடுக்குறது அதோட ரொம்ப மகிழ்ச்சியானது. இன்னும் பல திட்டங்களை வந்து அவங்களுக்கு அறிவித்து தூய்மை பணியாளர்கள் என்றைக்குமே அவங்க வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வீடு கட்டித்தரதா முறையான வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுல எங்களுடைய கருத்து. நம்ம வீட்லேயே எடுத்துப்போம், 2 நாளைக்கு வீட்டில் பெருக்கலனா கூட நம்ம வீடு எப்படி குப்பை சேர்ந்து போகுது, அந்த வீட்டில் வீட்டுக்கார அம்மாவை நம்ம எப்படி பண்ணுறோம். குறைந்தபட்ச கூலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கூலி நிர்ணயம் பண்ணுது. அது வந்து 2017 போடப்பட்டது. அதுக்கப்புறம் அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாற்றி அமைக்கப்படணும். இதுவரைக்கும் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அதை வந்து மாற்றி அமைக்கல. துப்புரவு பணிகளை எல்லாம் தனியாருக்கு கான்ட்ராக்ட் விடுவது, அதை ரத்து செய்யணும். அதுதான் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும். தனியார் மயம் என்பது ஒட்டுமொத்த துப்புரவு பணியாளர்களுக்கும் வந்து தீமை பயக்குமே ஒழிய நன்மை பயக்காது. அவருக்கு அங்கீகாரம் என்பது நிரந்தரமான உத்தரவாதமான நிரந்தரப்படுத்தப்பட்ட பணியா இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க அந்த இது உண்ணாவிரதம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் வந்து இது அவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னன்னா தூய்மை பணியாளர்களுக்கு இன்னும் எது செஞ்சாலும் தகும். நம்ம தர்பாரில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது இல்லையா? உஷாராக இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக உஷாராக இருக்கணும். அதுவும் மழை தண்ணி நேரங்களில் வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா வழுக்கி விழுகிறது வாழ்க்கையில் வண்டியிலிருந்து மட்டுமில்லை வாழ்க்கையிலிருந்து தான். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.